வீட்டில் போய் சொன்னாமா அந்த ஹீரோயின் பொண்ணு நான் அண்ணான்னு சொல்லுவேன். அண்ணன் தான் கூப்பிடணும், கரெக்டு தான், அந்த பிள்ளை கரெக்டாக தான் கூப்பிட்டுச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஹீரோஸை வந்து அண்ணான்னு கூப்பிடக்கூடாதுன்னு அப்போ எனக்கு தெரியாது. நான் அவங்க எல்லாம் அண்ணான்னு தான் கூப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்படி அழகான ஒரு தங்கச்சி நம்மளுக்கு இருக்கிறது. எஸ்பி மோகன் சார் தூங்க மாட்டார், சாப்பிட மாட்டார், எங்களையும் தூங்க விட மாட்டாங்க, சாப்பிட விட மாட்டாங்க. 50-60 நாள் எடுத்த ஷூட்டிங்கில் நாங்கள் வந்து மதிய உணவு என்றால் என்ன அப்படின்றதே மறந்துட்டோம். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு இந்த படத்துக்காக. ஆடிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்ன விஷயம் என்னென்னா கண்டிப்பாக தமிழ் கற்றுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ வந்து எப்படி நீங்கள் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுவீங்கன்னு கேட்பாங்க. நான் வீட்டில் இருந்தே நெக்ஸ்ட் ஷெட்யூல் வரணும்னு சொன்னப்போ நான் சொன்னேன் நான் வரமாட்டாங்க, எனக்கு ரொமான்ஸ் சாங் வராது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நிகழ்ச்சிக்கு வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. மான் சாருக்கு பெரிய நன்றி, அண்ட் இயக்குனர் சார் எல்லாருக்கும் நன்றி, ப்ரொடியூசர்ஸ் 3 பேருக்கு நன்றி, சிவா சாருக்கு நன்றி. எனக்கு பேர்லாம் டக்கு டக்கு ஞாபகம் வரல. ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க நான் கொடுக்குற மாதிரி. நன்றி. நிக்கிலா வந்து ஆடிஷன் அப்போ தான் பார்த்தோம் இவங்க தான் நடிக்க போகிறாங்க அப்படின்னு. அமைதியாக அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நான் சொன்னேன் எப்படி இவங்க என்ன பேசவே மாட்டேங்குது பொண்ணு, எப்படி நடிக்க போகுது அப்படின்னா, என்ன சார் என்ன கேரக்டர்னா இவங்க வந்து உங்கள் ஒய்ஃபு கேரக்டரு. சூப்பர் சார், ஓகே சார், சரி நான் போயிட்டு வரேங்கண்ணா, ஓகே அண்ணா அப்படின்னாங்க. அண்ணாவா, சரி ஓகே வெரி குட்டு. அவனை வீட்டில் போய் சொன்னாமா அந்த ஹீரோயின் பொண்ணு நான் அண்ணான்னு சொல்லுவேன். அண்ணன் தான் கூப்பிடணும், கரெக்டு தான், அந்த பிள்ளை கரெக்டாக தான் கூப்பிட்டுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஷூட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிலாவுக்கு தனியாக சாப்பாடெலாம் கொடுத்து அனுப்புவாங்க எங்கள் வீட்டில் இருந்து, அண்ணான்னு கூப்பிட்றதுனால. அது என்ன டெக்னாலஜிலாம் தெரியல. நான் சொன்னேன் ஏமா இங்கே அண்ணான்னு கூப்பிட்ற, அதுக்கப்புறமேட்டு நான் ஒய்ஃபாக நடிக்கணும், அதுமாரி கூப்பிடாதம்மா, நீ மாகாப்பான்னு கூப்பிடு, இல்லை ஆனந்துன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லுவேன். அது கடைசி வரைக்கும் அண்ணான்னு தான் அவங்க இப்போயுமே அப்படி தான் கூப்பிட்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்படி அழகான ஒரு தங்கச்சி நம்மளுக்கு இருக்கிறது. ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து பெரிய நன்றிகள் சொல்லணும். இந்த ப்ராஜெக்டை வந்து எஸ்பி மோகன் சாருக்காக ப்ரொடியூஸ் பண்ணது. இந்த கதையை வந்து அவர் என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த புக்கு கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே உட்காந்து உங்கள் ரூம்லேயே உட்காந்து ஒரு 3 தடவை படிக்கட்டுமா அப்படின்னு. ஐயோ நீங்கள் படிங்க அப்படின்னாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஆடிஷன் வைக்க போகிறேன் அப்படின்னோடனே, இது ஃபுல்லாக கிராஃபிக்ஸில் தான் இருக்க போகுது அப்படின்னோடனே, நீங்கள் வந்து இப்போ ஒரு சேருக்கிட்ட நின்றுருக்கிறீங்க அப்படின்னாரு. சரி சேருக்கிட்ட நின்றுருக்கேன், சரி பண்ணாங்க. அப்போ வந்து அங்கேருந்து ஒன்று வருது, இது நடக்குது அது நடக்குது அப்படின்னு. அப்போ நிஜமாலுமே எனக்கு ஒரு கொசு ஒன்று கட்சிது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த கொசு அப்படி தட்டி விட்டேன். அப்போ வந்து ஆடிஷன் முடிச்சோடனே சொன்னார், எனக்கு உங்கள் எதார்த்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி சார், அந்த கொசு ஒன்று தொட்டினீங்கல்ல சூப்பராக இருந்தது. ஓ சூப்பர் வெரி குட், இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எது வந்தாலும் எதையோ தட்டி விட்டுட்டே இருக்கணும் போல, சிஜி படம் இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாதீங்க. ஸோ அப்போ வந்து அந்த கதையை வந்து எனக்கு புரிய வைக்கிறதுக்கே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். எனக்காவது பரவாயில்ல, அங்கே ஒருத்தவங்களுக்கு வந்து சிடிலாம் போட்டு காமிப்பார், இந்த கேரக்டர் மாதிரி தான்மா நீ வாழணும், இந்த கேரக்டர் வாழணும். ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது. அந்த படம் நடித்து முடிச்சதுக்கப்புறமே அதே மாதிரி ஒரு கேரக்டராக இருக்குது. ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அது அவர் ஏற்கனவே ஒரு சார் ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துட்டு போனார். அது ஒரு மாதிரி செல்ஃப் டேமேஜிங் கேரக்டர் அது. அந்த கேரக்டராகவே அப்படியே இருந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் யாராவது பட்டிங் டைரக்டர்ஸு இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது விஷயங்கள் சிஜி சம்மந்தமாக ஏதாவது யாராவது படிக்கணும், இல்லை அது சம்மந்தமான விஷயங்கள் இருந்ததுன்னா அதை வந்து கான்டாக்ட் எஸ்பி மோகன் அவர்கள். அவ்வளவு கஷ்டங்கள் அவ்வளோ அனுபவங்கள் இந்த விஷயம் இந்த படத்துக்காக அவர் வந்து பட்டுக்கார். அவருக்கு பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ பொறுமையாக நான் வந்து யாரையுமே பார்த்தது கிடையாது. அதே மாதிரி எங்களோட 3 ப்ரொடியூசர்ஸுக்கு நான் வந்து பெரிய நன்றி சொல்லணும், அவங்களுடைய பொறுமைக்கும் இது பண்ணதுக்கு. ஏற்கனவே நிக்கிலா அவங்க சொன்ன மாதிரி எங்களோட படத்தில் ஒர்க் பண்ண எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கும் ஒரு பெரிய கும்பிடு போடணும். அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இந்த படத்துக்காக. எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதுக்கப்புறம் இமான் சார் வந்து மீண்டும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். இந்த ஆல்பம் வந்து இமான் சாருடைய ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு விருந்தாக இருக்க போது. இதில் இருக்கக்கூடிய மெலடிஸ் இது ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாடிக்கக்கூடிய பாடகர்கள் திவாகர், சந்தோஷ் அப்படி அவங்க 2 பேருக்கும் வந்து வாழ்த்துக்கள், நல்ல அழகாக பாடியிருக்கிறாங்க. நான் அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். ஓகே, சென்ட்ராயன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஓகே நம்ம ஒரு சீனில் இதை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா அவர் வந்து கூட ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போடுவோம் அப்படி. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஏதாவது வித்தியாசமாக பண்ணுவேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னன்னா எங்கள் 2 பேருக்குமே இன்றைக்கி வந்து முடிவு பண்ணிட்டு வந்துடும் யார் ஃபஸ்ட்டு திட்டு வாங்க போகிறது அப்படின்னு. ஒன்று அது சென்ட்ராயனாக இருக்கும், இல்லைன்னா அது நானாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் எதிர்பார்க்காத விஷயத்த நாங்கள் நடித்து ட்ரை பண்ணி நாங்கள் ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் ப்ரூவ் பண்ண பார்ப்போம். எனக்கு இதெல்லாம் வேணாம்,
எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுதான் திட்டு, ரொம்பலாம் திட்ட மாட்டார். ஸோ யார் ஃபஸ்ட்டு திட்டு வாங்குறது அப்படின்னு காம்படிஷனில் எனக்கும் எனக்கும் போட்டி நடந்துகிட்டே இருக்கும். அது பொம்பளை பிள்ளைன்றதுனால திட்டு வாங்குறதுன்னு வைங்களேன் பேசிக்கலி. ஸோ அந்த திட்டெல்லாம் நாங்கள் வாங்கிக்குவோம். ஸோ இதுதான் இது ரொம்ப ஜாலியானு சொல்ல முடியாது, ஜாலி இருந்தது. ஜாலி எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு பிரேக்கு லைட்டிங் மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். எங்களுடைய அந்த 50-60 நாள் எடுத்த ஷூட்டிங்கில் நாங்கள் வந்து மதிய உணவு என்றால் என்ன அப்படின்றதே மறந்துட்டோம். ஸோ வித்தவுட் பிரேக்கு ஒரு தடவை வந்து கூவத்துக்கு நடுவில் ஒரு திட்டில் உட்காந்து சாப்பிட்டோம். அதாவது இதை விட ஒரு அற்புதமான உணவை வந்து, அதாவது வாழ்க்கையில் நீங்கள் வந்து எவ்வளோ மோசமான இடத்துல என்னை உட்கார வச்சோ இல்லை சென்ட்ராயினை உட்கார வச்சோ சாப்பிட சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் சாப்பிடுவோம். ஈவன் பாத்ரூமில் கூட உட்காந்து சாப்பிடுவோம். ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் இந்த படத்தில் இருந்துச்சு. இதை வந்து பற்றி நிறைய பேசணும், நிறைய பெரியவங்களாம் இருக்கிறாங்க. நான் தான் ஏன்னா லொட வாய் நான் வந்து பேசிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்த எஸ்பி மோகன் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ்லேயே தான் பேச போகிறேன். ஏன்னா எனக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் கற்றுக்கிட்டதே பஞ்சு மிட்டாய்க்காக தான். ஆடியோ ஃபஸ்ட்டில் வந்து எனக்கு ஆடிஷன் பண்ணும்போது ஆடிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் டப்பிங் பேசணும், அதனால் வந்து கண்டிப்பாக தமிழ் கற்றுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் போனால் கேட்பாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிறீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு ரீசன் வந்து பஞ்சு மிட்டாய் தான். அது சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா அது எஸ்பி மோகன் சாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னா, அவர் தூங்க மாட்டார், சாப்பிட மாட்டார், எங்களையும் தூங்க விட மாட்டாங்க, சாப்பிட விட மாட்டாங்க. ஆனால் நாங்களும் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். இந்த படம் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணும்போது புதுசாக இருந்தது. எனக்கும் வந்து நான் ஃபஸ்ட்டில் பண்ணுற படம் அப்படின்னு வரும்போது எனக்கும் எல்லா விஷயங்களும் புதுசாக தான் இருந்துச்சு. வந்து சிஜின்னு என்ன தெரியாது அப்போ எனக்கு. என்ன பார்த்தாலும் இதை சிஜியில் தான் நம்ம பண்ணிக்க போகிறோம், என்ன பண்ணாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. இது பாதி பண்ணிவிட்டு பாதி ஓகே இது மீறி நீங்கள் பண்ண வேணாம், அது நாங்கள் சிஜியில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து என்ன தான் அவங்க சிஜியில் பண்ண போகிறாங்க, என்ன சிஜி அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு தெரியலான்னு உடனே எனக்கு வந்து சிஜி எங்கே பண்ணுறாங்களோ அங்கே கூட்டிகிட்டு போய் தான் இப்படி தான் நாங்கள் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் வந்து ஒரு டைரக்டராக மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு டீச்சராக கூட இருந்து எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸ் ரமேஷ் அண்ணன், கணேஷ் அண்ணன், வினோத் அண்ணன், எல்லாரும் அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எனக்கு தெரியும் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் சொல்லும்போதும் மோஸ்ட்லி எல்லா மாதத்துலேயும் வந்து என்கிட்ட வந்து ரமேஷ் அண்ணா பேசுவாங்க, நம்ம இதை மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணலாமா, நம்ம இதை ரிலீஸ் பண்ண போகிறோம். நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் அவ்வளோ கஷ்டப்பட்டு கூடி இவ்வளோ அந்த படத்துக்காக அவ்வளோ ஆர்வமாக இருக்குன்னு அது ரொம்ப பெரிய விஷயந்தான். அப்புறம் வந்து மாக்கப்பா, ஆனந்த் அண்ணன், சென்ட்ராய் அண்ணன். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஹீரோஸை வந்து அண்ணான்னு கூப்பிடக்கூடாதுன்னு அப்போ எனக்கு தெரியாது. நான் அவங்களெல்லாம் அண்ணான்னு தான் கூப்பிட்டாங்க. கடைசி வந்து ரொம்ப நாள் கழிச்சு, இந்த ஷூட்டிங்லேயே ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது அண்ணான்னு கூப்பிடக்கூடாது, இவங்க சார் அப்படின்னு கூப்பிடணும். ஆனால் வந்து எனக்கு அண்ணான்னு கூப்பிட்டே பழக்கமாயிடுச்சு. அவங்களுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நானும் புதுசாக இருந்தேன், எனக்கும் நிறைய தப்பு இருக்கும் நம்ம பண்ணுறதுலேயும். அதுலேயும் வந்து கரெக்டாக எல்லாமே நம்மளுக்காக வந்து வெயிட் பண்ண வச்சு இங்கே பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறது எல்லாமே வந்து அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில். அப்புறம் நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னா வந்து டான்ஸ் மாஸ்டர்ஸ், ராதிகா மாஸ்டர், பிரபு தனசேகரன் மாஸ்டர், அப்புறம் வந்து சிவசங்கரன் மாஸ்டர். ரொம்ப ரொம்ப ஏன்னா வந்து எனக்கு சாங்ஸ்ன்னு சொல்லானே எனக்கு பயம் வந்துடும். எனக்கு வந்து ரொமான்ஸ் வராது. எனக்கு ரொமான்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் வர வச்சது இவர் தான், சிவசங்கரன் மாஸ்டர் தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அவரை பார்த்தாலே பயந்துரும். ஏன்னா அவர் வரும்போது ஐயோ ரொமான்ஸ் பண்ணணுமே அப்படின்னு. எனக்கு வந்து ராதிகா மாஸ்டர் ஃபஸ்ட்டில் நாங்கள் வந்து வைஃப் இஸ் பியூட்டிஃபுல் சாங் தான் பண்ணாங்க. ராதிகா அந்த சாங் பண்ணும்போது வந்து ஆனந்தனை என்ன சொன்னேன்னா, அடுத்ததான் என்ன பாட்டு பண்ண போகிறோம் தெரியுமா, நம்ம வந்து சிவசங்கரன் மாஸ்டர் தான் பண்ண போகிறோம், யாரும் தெரியுமா ரொமான்ஸாக பண்ண வைப்பார் அப்படின்னு. நான் வீட்டில் இருந்தே நெக்ஸ்ட் ஷெட்யூல் வரணும்னு சொன்னப்போ நான் சொன்னேன், நான் வரமாட்டாங்க, எனக்கு ரொமான்ஸ் சாங் வராது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் அவ்வளோ நல்லா பண்ண வச்சார். பிரபு மாஸ்டர் அவர் தான் வந்து ரிஹர்சல் எல்லாம் பண்ணி டான்ஸ் ஆட வச்சாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ வந்து நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா நிறைய சொல்லணும் பஞ்சு மிட்டாய் பற்றி. அதிகமாக நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்றதை விட நான் யாருக்கு சொல்லணும்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஷூட்டிங் பண்ணும்போது கூட அவங்க தான் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நிறைய பேர் வந்து நானே சொல்லுவேன், இந்த படத்தில் மொத்தமாக 50 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா அவங்க எல்லாம் இப்போவும் வந்து அதே இதில் வந்து இருக்காங்க. எல்லாருமே வந்து அவ்வளோ வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப இதாக இருக்கும்போது வந்து எனர்ஜி கொடுக்கறதுக்கு அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு தான் நான் வந்து முதல்ல நன்றி சொல்லிக்கணும்.
எல்லாருக்கும் நன்றி. இப்போ நீங்கள் வந்து ஆடியோ சாங்ஸ் பார்த்துருப்பீங்க, வந்து ட்ரெய்லரும் பார்த்து டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட் இந்த படம். தியேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் இந்த படத்துக்காக. அதுக்காக ரிசல்ட் நீங்கள் தான் கொடுக்கணும். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சுன்னு அடிக்கடி நான் மோகன் சார்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன். எப்போ சார் படம் ரிலீஸு, எப்போ சார் படம் ரிலீஸுன்னு. சீக்கிரம் பண்ணிவிடுவோம் மாஸ்டர்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ இந்த படம் இது என்ட்ரன்ஸில் வரும்போது பேசியிருந்ததை விட மீடியாக்களில் இப்போ பேசியிருந்த விஷயங்களை சொல்லலான்னு அவ்வளோ விஷயம் எனக்கு உள்ளுக்குள்ளே. நான் ஏதோ வேறு விதமாக இருக்கும்னு நினச்சேன். ரொம்பவும் அற்புதமாக இருக்குது. ஸோ இந்த படத்தை சக்ஸஸ் பண்ண வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. டிவி மீடியாக்கள், பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து முதல் படம் எடுத்த ப்ரொடியூசர்களுக்கும் அதே மாதிரி டைரக்டர்களுக்கும் எல்லாருக்கும், டெக்னீஷியனான எனக்கும் சேர்த்து தான். ஸோ மாக்காப்பா எல்லாருக்குமே உழைச்சிருக்கோம். நான் சாங் பண்ணும்போது திருவண்ணாமலையில் பயங்கர வெயில், ஒரு பெரிய ஒரு மலையில் ஏற்றிட்டாங்க. அந்த மலையில் ஏறவே முடியாது. அந்த மலையில் ஏறி பொட்ட வெயிலில் ஷூட் பண்ணோம். அதுக்கு உண்மையிலே நடிகர்களுக்கு நடிகைக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். கேமராமேன் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கார். இமான் சாரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய மியூசிக்கில் நான் பல பாடல்கள் செஞ்ச அனுபவம், அதிர்ஷ்டம் எனக்கு இருக்குது. அத்தனை உள்ளங்களும் இணைஞ்சு இந்த படத்தை பெரிய சக்ஸஸ் படமாக இறைவனுடைய அருளால் வர வேண்டும் என்று நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி கலந்த வணக்கம். தேங்க்யூ.